5 லெமன் இருக்குது. இதை நம்ம ஒவ்வொன்றா உருட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் காயம் இருந்தாலும் நமக்கு இப்படி உருட்டும் போது நல்ல ஜூஸ் கிடைக்கும். ஒரு லெமன் எடுத்து கட் பண்ணிக்கலாம். இந்த இது சீடு வந்து அப்படியே இருக்கட்டு, அப்படியே பிழிஞ்சு விட்டுக்கிடுங்க. இதை வந்து தூர போட்டுருவாங்க. இப்படி நம்ம 5 பழத்தையும் எடுத்துக்கலாம், ஜூஸ் எடுத்துக்கலாம். 5 பழத்தையும் நான் ஜூஸ் எடுத்துட்டேன். இதில் இருக்கக்கூடிய அந்த விதையெல்லாம் நம்ம இல்லைன்னா எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன். இன்னொரு ஐஸ் க்யூப் ட்ரே எடுத்துக்கலாம். நம்ம எல்லாம் நிரப்பியாச்சு. இனி நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சிடலாம். லெமன் ஐஸ் க்யூப் எல்லாம் வந்து நம்ம வெளியே எடுத்துடலாம். ஒரு பிளேட்டில் தட்டிடலாம். எடுத்துட்டேன். நம்ம இந்த சிப்லா கவரில் போட்டு வச்சுக்கலாம். கொஞ்சம் சின்ன கவராக இருந்தால் நல்லா இருந்திருக்கு. பெரிய கவராகிடுச்சு. நம்ம போட்டு இந்த மாதிரி நம்ம ஃப்ரீசர்லாம் வச்சுருந்தா நம்ம இது வந்து ஒரு க்யூப் வந்து 2 கிளாஸ் போடலாம். நான் இப்போ வந்து போட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த க்யூபை நம்ம இதில் போட்டுடலாம். போட்டாச்சு. 2 ஸ்பூன் சீனி போட்டுடலாம். சீனியும் போட்டாச்சு. நம்ம நன்னாரி சர்பத்து நம்ம விட்டுடலாம். இதில் 1 டம்ளர் தண்ணி நம்ம விட போகிறோம். ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி கூட எடுத்துட்டு இதில் சேர்த்தாச்சுன்னா உங்களுக்கு 2 கப்பு ஜூஸ் கிடச்சிடும். இந்த க்யூப் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுன்னா எப்போ வேணுனாலும் நம்ம லெமன் ஜூஸ் போடலாம். ஏதாவது ஜூஸ் புதினா ஜூஸு, லெமன் ஜூஸ் எல்லாம் போடும்போது 2 க்யூப் எடுத்து போட்டால் போதும். ஈஸியாக இருக்குது. சரி, இந்த ஜூஸ் நம்ம குடிச்சிடலாமா? டேஸ்ட் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. சரியா? நல்லா இருக்குது. நிஜமாகவே சூப்பராக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.